அனைவருக்கும் வணக்கம். நான் பேசுறது எல்லாத்தையும் கேக்குதா? கேக்குது சாமி. ஓகே. இந்த மீட் எடுத்துக்கு சார். வீடியோ வீடியோ சாமி. வீடியோ வீடியோ மட்டும் ஆன் பண்ணிக்கங்க சாமி. ஆன் ஓகே ஓகே. பண்ணிட்டேங்க. சரவண பாபா ஜோதிட அறிவாலயத்தில் இந்த வார ஜோதிட வல்லுநர் யாருன்ற விஷயத்துல இந்த ஜூம் மீட்டிங்ல பயணிக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மனம் கனிந்த அன்பான வணக்கங்கள். நம்மளாலவே பரணி கேட்டுக்கிட்டு இருப்பாப்ல. எனக்கு இடைப்பட்ட காலகட்டத்துல இந்த திதி நாம யோக கரணா ஆய்வு செய்து இந்திய அரசாங்கத்தால் முறைப்படி, அதாவது என்னன்னா காப்புரிமை பெறப்பட்ட ஒரு காரணத்தினால இடையில ஒரு டெல்லி எல்லாம் போக வேண்டிய கட்டாயத்தினால அதுல அது போய் எனக்கு தற்காலிகமா போன மாசம் வெளிநாடு லண்டன் போயிட்டு வந்தேன். அப்படின்ற போது சில விஷயங்கள்ல பரணியினுடைய இந்த ஜூம் நிகழ்ச்சி என்னால கலந்து கொள்ள முடியல. பரணி உண்மையிலே ஒரு ஒரு ஜோதிடத்தில் ஒரு அனுபவத்துல அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருக்கக்கூடிய நபர். எல்லாரும் ஜோதிட சாஸ்திரத்துல நம்ம சொல்லக்கூடிய விதிகளை வைத்து அந்த விதிகள்ல ஏற்கனவே அந்த நூல்ல கொடுத்திருக்கு, இந்த நூல்ல கொடுத்திருக்குது, வாச சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொடுத்திருக்குது அப்படின்ற எல்லாரும் சொல்லப்பட்டாலும் இவருடைய அனுபவத்தை கொஞ்சம் வித்தியாசமா நோக்க வேண்டிய கட்டாயம். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவருக்கு பெரும்பாலும் ஒரு விஷயத்திற்கு அனுபவத்துல போய் ஒரு வீடு கட்டி அதில் இருக்கக்கூடிய வாசலுடைய குறைபாடுகளை என்ன என்பதை ஒரு வீட்டை கட்டி கொடுத்து படித்தது போக அவருடைய பயணத்துல அனுபவ ரீதியாக பலவிதமான மாற்றங்களை மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். வாச சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஓரளவுக்கு, அதாவது நல்ல தெளிவான முன்னேற்றம் முதல்ல இருந்தாலும் இப்ப ஒரு நல்ல நிலைமைக்கு இருக்கக்கூடிய கரங்கள் இருக்கிறாரு. அதுவும் அனுபவம் இருந்தால் மட்டும்தான் ஆசிரியராக வர முடியும். ஆசிரியருடைய வேலையை செய்கிறாரு. வாஸ்து கிளாஸ் எதுவும் எடுக்கிறீங்களா பரணி? பரணி சாமி ஆமா. ஆமா சாமி. இப்ப வாஸ்து வகுப்பு இப்ப ஜனவரி 27ஆம் தேதி அன்னைக்கு ஸ்டார்ட் பண்றோம் சாமி. ரைட், ஓகே. நானு இன்னைக்கு 2 4 நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, போன வாரமே சொல்லிட்டாரு. ஐயா, அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு உங்களுடைய எந்த வார வல்லுநர் வகுப்பு உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டேன். தவிர்க்க முடியாத சூழல்னால் எப்பயுமே என்னுடைய கிளாஸ் பாத்தீங்கன்னா எந்த இதுக்கு வந்தாலும் கரெக்டா ஃபங்க்ஷுவலிக்கு வந்துடுவேன். இன்னைக்கு ஒரு 10 நிமிடங்கள் 15 நிமிடங்கள் தாமதமா வந்தது காரணம் கேட்டீங்கன்னா, தவிர்க்க முடியாத சூழலில் இன்னைக்கு வந்து சென்னையில டிராபிக் எல்லாம் மாட்டிட்டாங்க. அதனாலதான் தாமதம். இப்ப நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, சனி பகவானை பற்றி ஒரு அருமையான தலைப்பு கொடுத்திருக்கிறாரு. நல்ல ஒரு அருமையான தலைப்பு. எல்லாரும் சனி பகவானை பத்தி பெரிய பெரிய ஜோதிடர்கள், ஜோதிட ஆசிரியர்கள், ஜோதிட சாம்பவான் இன்னைக்கு நிறைய பேர் சனி பகவானை பத்தி ஒரு அவர் கொடியவர். அவர் 7.5 சனி பிடிச்சாருன்னா ஒரு மனுஷனை போட்டு வதக்கி எடுத்துருவாரு. அர்த்தம சனி, அஷ்டார்த்தம சனி, கண்ட சனி, இதெல்லாம் சனி பகவானுடைய கொடூரமான செயல்பாடுகள். அதுபோக ஒரு மனிதருக்கு 4ஆம் இடத்துக்கு உண்டான திசை சனி திசை வந்தால் அந்த சனி பகவான் மாரக திசையாக மாறிடுவார். அப்புறம் 7ல சனி பகவான் இருந்தால் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல 2 கல்யாணம் முக்கியம். 7ல கலசர பாவகத்துல போய் சனி உட்கார்ந்தாருன்னா 7 இது 2 திருமணங்கள் முடிக்கணும். அதுபோக 5ல புத்திர ஸ்தானத்துல 5ல போய் உட்கார்ந்தா அவருக்கு புத்திர பாக்கியம். அதுபோக சந்திரனோட சனி சேர்ந்தால் உணர்வு, அந்த மாதிரி ஜாதகம் இருக்கக்கூடிய பெண்ணும் ஆணும் அவங்களுடைய வாழ்க்கையில 1க்கு அல்லது 2க்கு 3க்கு மேற்பட்ட ஒரு மோசமான ஒரு வாழ்க்கையை அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. அந்த மாதிரி என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு, நிறைய பார்த்தாச்சு.
அப்ப அந்த 7.5 சனி வந்தா என்ன பண்ணோம்? கண்டச்சனி வந்தா என்ன பண்ணும்? முதல்ல இந்த சனி பகவான் யார்? இந்த சனி பகவானுக்கு இருக்கக்கூடிய நிலைப்பாடுகள் என்ன? அறிவியல் ரீதியாக, நம்முடைய ஜோதிட ரீதியாக, பாவக ரீதியாக, கிரக ரீதியாக முதல்ல என்னன்னா அந்த சனி பகவானை நம்ம பார்க்கணும். என்னுடைய ஆய்வுப்படி கணக்குப்படி பாத்தீங்கன்னா 9 நவக்கோள்களும் எல்லாருமே நல்லவங்க தான். யாரும் கெடுதல் பண்றவங்களே கிடையாது. நம்ம ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா இந்த நவகிரகத்தின் மேல பழிய தூக்கி டமால்னு தூக்கி போட்டு உனக்கு 7ல சனி, ராகு கேதுகளுக்குள்ள கிரகங்கள் அடைபட்டு போயிடுச்சு. இது கால சர்ப்ப தோஷம். அது கால சர்ப்ப தோஷமா கால சர்ப்ப யோகமா? அப்ப ராகு கேதுகள் என்ன கேட்டா பாதிப்பை கொடுப்பார்களா இல்ல யோகத்தை கொடுப்பார்களா? ஒரு மனிதனுக்கு எப்படி வெளிப்புறம் உள்புறம் என்று 2 வகையான அமைப்புகள் இருக்கிறதோ அது மாதிரி கிரகங்களுக்கும் நன்மைகளும் செய்யும், தீமைகளும் செய்யும். குரு பார்க்க கோடி நன்மை, அதெல்லாம் நிறைய பேசியிருப்பாங்க. இப்ப நான் அந்த பேச வந்த தலைப்பினுடைய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சனி பகவானை பத்தி பேசணும். கொஞ்சம் அவசரமா வந்ததுனால கொஞ்சம் தாகமா இருக்கு, தண்ணி ஊற்றிக்கிற குழுவில் இருக்கிறவங்க எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. சில விஷயங்கள் அனுபவ ரீதியான விஷயங்களை நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்ல கடமை. முதல் அனைவருக்கும் வணக்கம். நான் யாரையும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா யூடியூப்ல பேசும்போது ஒரு டெரரிஸ்டா பேசுறாரு, பயங்கரமா பேசுறாரு, எல்லா ஜோதிடரையும் இது பண்றாரு, டாமினேட் பண்றாரு. அதனால என்ன நிறைய நாள் மீட்டிங்கே விடல, போறதே கிடையாது. 7.5 சனி, 8.5 சனி, கண்டச்சனி, அஷ்டமச்சனி, சந்திரன் சனி இருந்தால் புனர்வாக தோஷம், 7ல சனி இருந்தால் 2 கல்யாணம். எத்தனை பெண்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா 7ல சனி இருந்தா அப்ப சனி பகவான் 2 திருமணம். ஆண்களாக இருந்தால் அவர்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா விதவையோ அல்லது திருமணமாகிய டைவர்ஸ் ஆனதையோ இன்னும் ரொம்ப காலமா நம்ம வாழ்க்கை போறோமே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நிறைய பேருடைய வாழ்க்கையில ஜாதகம் ஜோதிடம் என்ற பேர் வழியில நம்ம நிறைய அவர்களுடைய வாழ்க்கையில நிறைய பேர் விளையாண்டாங்கன்றதான் வருத்தம். இதை திருமண பொருத்தத்தில் நான் சனி பகவான் வச்சு நிறைய செய்யறேன். ரைட். சனி பகவான் யார்? இந்த நவக்கோள்கள்ல அறிவியல் ரீதியான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நவக்கோள்கள் எத்தனையோ கோள்கள், ஆராய்ச்சியில எத்தனையோ கோள்கள் இருக்குது. நெப்டியூன், புளூட்டோ, சந்திரனுக்கு 2 கோள்கள், துணை கோள்கள் இருக்கு. சூரியனுக்கு இறை நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய கோள்களுக்கு 2 கோள்கள் இருக்குது. சுக்கிரனுக்கு இருக்குது. அறிவியல் ரீதியாக பல விதமான விஷயங்கள் சொல்றாங்க. சனி பகவானுக்கும் பல துணைக்கோள்கள் இருக்கிறதாக சொல்லப்பட்டாலும் கூட அரபு என்று சொல்லக்கூடிய ராகு கேதுகளை தவிர மற்ற 7 கோள்கள், அதாவது என்ன கேட்டீங்கன்னா சாயா கோள்களை தவிர சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன், குரு, சனி, இந்த 7 கோள்களும் ராஜ ஒளிக்கிரகங்களாகும். இதில் ராஜ ஒளிக்கிரகங்கள் எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சூரிய பகவானும் சந்திர பகவானும் தான் ராஜ ஒளிக்கிரகங்களாக சொல்லப்படுகிறது. இதுல சூரியனுக்கு எப்படி ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் சனி பகவானுக்கு மட்டும் மற்ற கோள்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான பொறுப்பு தான். சூரியனுக்கு ஆத்மகாரகன், சந்திரனுக்கு மாத்திருக்காரகன், செவ்வாய்க்கு சகோதரக்காரகன், இல்ல 2வது பட்சம் பார்த்தா பூமிக்காரகன், இவனுக்கு கல்விகாரகன், சுக்கிரனுக்கு கலசனகாரகன், குரு பகவானுக்கு புத்திரகாரகன். ஆனால் சனி பகவானுக்கு மட்டும் அவன் கர்மகாரகன், ஜீவனகாரகன், அதுபோக ஆயுள்காரகன். சனி பகவானை நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கிறீங்க. பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய மேற்பரப்பில் இருக்கக்கூடிய கோள்கள் 3 கோள்கள். அதில் என்ன கேட்டீங்கன்னா சூரியன் ஒரு எரி நட்சத்திரம், சந்திரன் சுழலும் நட்சத்திரம், அதுபோக சுக்கிரன் மாயை கிரகம், புதன் பகவான் காற்று கிரகம். இது சூரியனுக்கு மேலே இருக்கக்கூடிய கிரகங்களுடைய ஒளிவட்டத்துக்கு அதாவது மேல்வட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள். இவை அனைத்துமே என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா
பெரும்பாலும் மாத கிரகங்களாக சந்திரன் 27 நாட்களுக்கு ஒரு முறை தன்னுடைய ராசியை பயணிக்கிறாரு. இப்படி எல்லாம் பயணித்தாலும் பலமான கிரகங்கள், இந்த பூமிக்கு மைய கிரகங்களாக இருக்கக்கூடிய கிரகங்கள் என்னன்னா வெளிவட்ட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய், அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய குரு, அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய சனி பகவான். சனி பகவான் கோள்களில் 7வது கோள், சூரியனுடைய மகன். இந்த கலியுகத்தினுடைய சக்கரவர்த்தி அவன் தான். சனி பகவான் தான் இந்த கலியுகத்தினுடைய சக்கரவர்த்தி. ஒவ்வொரு யுகத்திற்கும் ஒவ்வொரு கிரகங்கள் தலைமை போட்டு பொறுப்பேற்று நடத்தியிருந்தாலும் கூட இந்த கலியுகத்திற்கு சனி பகவான் சக்கரவர்த்தி, அவன் நீதிவான். அதாவது பெரும்பாலும் 7.5 சனி வரக்கூடிய காலகட்டத்துல எதையுமே செய்யாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லப்பட்டாலும் கூட அந்த 7.5 சனி என்னன்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு துன்பம் தரும். யாருக்கு? ஜாதகருக்கு 7.5 சனியில துன்பம் கண்டிப்பாக தரும். எப்படி தரும்? சனி பகவான் அவர் கண்டிப்பா ஒரு தாய் தகப்பன் தன்னுடைய குழந்தைகள் தவறு செய்யும் பொழுதோ அல்லது தவறான பாதைகள் வழிநடத்தும் பொழுதோ எப்படி தாய் தகப்பன் அந்த குழந்தைகளை கண்டிப்பார்களோ அது மாதிரி சனி பகவான் கண்டிப்பாக ஒழிய தண்டிக்கவே விட்டார். அந்த ஜாதகத்தினுடைய அமைப்புக்கு கர்மாவிற்கு தக்கபடி, கர்மானா என்ன? நம்ம சொல்லக்கூடிய கர்மானா என்ன? தாய் தகப்பன் இறந்து போயிட்டாங்க, உனக்கு ராகு கேதுகளுக்குள்ள கிரகங்கள் நடைபெற்று போச்சு, திருமணம் பார்க்க முதல்ல செவ்வாதோஷத்தை நிவர்த்தி பண்ண, அதுக்கப்புறம் திருநாகேஸ்வரம் போ, அதுக்கப்புறம் காளகஸ்தி போ, அதுக்கடுத்து திருமணம் ஜெயிப்போ, கடைசியில முடியல உனக்கு பிதிர் தோஷம் இருக்கு, ராமேஸ்வரம் போ, போனா சரியாயிருமா? ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒரு மனிதனுக்கு என்னன்னா ஒரு தாய் தகப்பனுக்கு பிறக்கக்கூடிய ஒரு மனிதன் அவன் படிக்கணும், அதுக்கப்புறம் திருமணம் பண்ணணும், அதுக்கப்புறம் தொழில் சார்ந்த விஷயங்களை பண்ணணும், அவனுக்கு தேவையான வீடு வாசல் சொத்து சுகங்கள் அமையணும், அதை அமைக்கிறதுக்கு உண்டான காலகட்டத்தை நிர்ணயம் பண்ணணும். அதுக்கப்புறம் பின்னாடி நோய்வாய்ப்பட்டும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நோய்வாய்ப்பட வேண்டிய கட்டாயம் உண்டு. அவன் பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளுக்கும் உண்டு. பெரும்பாலும் திருமணமோ மற்ற நிகழ்வுகளையோ நம்ம குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்லப்பட்டாலும் கூட இப்ப இந்த குழுவுல பயணிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. இதுல சனி பகவானுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உதாரணமாக நீங்க கணக்கு போட்டு பாருங்க, உங்களுடைய திருமண ஆண்டு எந்த ஆண்டுன்னு பாருங்க. திருமண ஆண்டு ஆணுக்காக இருந்தாலும் சரி பெண்ணுக்காக இருந்தாலும் சரி எந்த ஆண்டுன்னு பாருங்க. அந்த ஆண்டில் வரக்கூடிய கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் எப்படி தெரியுமா இருப்பாரு? உங்களுடைய பிறவி ஜனன ஜாதகத்தில் லக்னத்திற்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதி உங்க பிறவி ஜனன ஜாதகத்தில் எங்கிருக்கின்றானோ அந்த இடத்தை அந்த திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் கோச்சார சனி பகவான் 3ஆம் பார்வையாக 7ஆம் பார்வையாக 10ஆம் பார்வையாக அல்லது அந்த 7ஆம் இடத்துக்கு அதிபதியை கடந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் திருமண காலகட்டத்தில் திருமணத்தை செய்து வைப்பான் என்பதுதான் கணக்கு. கர்மானா கர்மா, பாவ கர்மா புண்ணிய கர்மா 2 விதமான கர்மாக்கள் இருக்குது. நம்ம முன்னோர்களுக்கு ஒரு காரியங்கள் நினைச்சு ஒருத்தனுக்கு பணம் போச்சு, அவன் பணம் போச்சுன்னா அவனுக்கு முன்ஜென்ம கர்மா இருக்கு, உனக்கு பித்திரு கர்மா இருக்குது, பிதிர் கர்மா இருக்குது, குலதெய்வ கர்மா இருக்கு. போ அடி கலப்பு. அப்ப கர்மான என்ன கர்மம்? நம்ம முன்னோர்கள் பூரா பாவம் தான் பண்ணியிருப்பான். ஒருத்தருக்கு திருமணம் ஆகல, குழந்தை பேரு பிறக்கல, அப்ப நல்ல வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்கள் இல்லை அப்படின்னு சொல்லும் போது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஜாதகத்தினுடைய அடிப்படையில கணக்கிட்டு பார்க்கும் பொழுது கர்மா என்ற ஒரு புண்ணிய கர்மா ஒரு மனிதனுக்கு இருந்து விட்டாலே அவன் இந்த பிறப்பினுடைய கர்மா புனிதமான கர்மா. அப்ப பாவ கர்மானா என்ன அப்படின்னு கணக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்முடைய முன்னோர்கள் 4 வகையான விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள். வேதங்கள் 4, திசைகள் 4, அனைத்தும் 4 படைப்பு 4, இப்படி 4 கணக்கிட்டு பார்க்கும்போது ஒரு மனிதனுடைய புண்ணிய கர்மா எதன் மூலியமாக சனி பகவான் நிகழ்த்துகிறார், பாவ கர்மா மூலியமாக எதன் மூலியம் நிகழ்த்துகிறார் என்று சொன்னார். நம்ம முன்னோர்கள் அழகாக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். மாதா, பிதா, குரு, தெய்வம். இந்த 4ம் ஒரு மனிதனுக்கு சரியாக அமைய வேண்டும். மாதா என்பது யாரு? அந்த குழந்தையை ஈர்த்தெடுத்த தாய். பிதா என்பது யாரு? அந்த குழந்தையை ஈர்த்தெடுத்த அந்த குழந்தையை உருவாக்கக்கூடிய தகப்பன்.
அந்த தகப்பன், தாயும் தகப்பனும் தான் ஈட்டெடுத்த குழந்தைகள் மேல் ஒரு பட்டுதலும் பாசமும் அந்த குழந்தையை வளர்த்துவதற்கு உண்டான சூழ்நிலைகள்ல ஒரு தாய் எப்படி 5 வருட காலகட்டங்கள் தான் பெற்ற குழந்தையை அந்த அந்த குழந்தை அந்த பெண் அந்த தாய் பணக்காரியோ ஏழையோ பரமையோ பெரிய உச்சத்துல இருந்தாலும் கூட அந்த குழந்தையை உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களும் தாய் காப்பாற்றுவது போல் தாயினுடைய சுமை 10 மாசம், தகப்பனுடைய சுமை அவனுடைய ஆயுள் உள்ளவரை தன்னுடைய குழந்தைகளை பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் உண்டு. பாவகர்மா என்பது என்ன அப்படிங்கிறீங்கன்னா, ராகு கேது தோஷத்தினாலேயோ செவ்வாய் தோஷத்தினாலேயோ அது போய் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு 7ல சனி இருக்கிறதுனாலயோ சந்திரன் சனி சேர்ந்து இருக்கிறதுனாலயோ உங்களுக்கு பாவகர்மாவுடைய கணக்கு கிடையாது. பாவகர்மா சனி பகவான் குறியிட்டு காட்டுவான். எப்படி காட்டுவான் என்ற ஒரு கணக்குப்படி பாத்தீங்கன்னா, பொதுவா 4 பேர்கள் ஒருவருக்கு அமைதி விட்டால் ஒரு மிகச்சிறப்பு. மாதா, பிதா, குரு, தெய்வம். இந்த 4 பேருக்குத்தான் ஒரு மனிதன் தன்னுடைய மரணத்திற்கு போகும்போது அவனுடைய கர்மா 4 பேருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்ற விஷயத்துலதான் 4 பேருக்கு நன்றி என்ற ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். அப்ப அந்த 4 பேர் பாவப்பட்ட ஜென்மம் இந்த உலகத்தை விட்டு போகும்போது மீண்டும் அந்த கர்மாவை மறுபிறப்பாக பிறக்கும் பொழுது அந்த கர்மாவை வாழ்ந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கர்மாவை அனுபவிக்க கூடாது என்று ஒரு கணக்கு. தாய், மாதா, பிதா கணக்கு. அதற்கப்புறம் யாரு கேட்டா குரு. வித்தையை கல்வியை அறிவை கற்றுக் கொடுக்கக்கூடிய குரு. ஒருவனுக்கு வழிகாட்டுதல் பண்ணக்கூடிய குரு. ஒரு ஜீவனத்திற்கு வழிகாட்டுதவன் தன்னுடைய வாழ்க்கையில் சப்போர்ட் செய்கிறவன், அவனை நல்வழிப்படுத்துபவன். அவன் நண்பனாக இருக்கலாம் அல்லது நண்பியாக இருக்கலாம் அல்லது வேற ஒருத்தர் தாய்மாமனா இருக்கலாம், உறவு முறைகளா இருக்கலாம். அந்த ஜாதகருக்கு இதை செய்யாதே அப்படின்றத கீழே விழுந்தாலும் பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன்ட்டு வார்த்தை அலைவொழியோ வாழ்க்கை அலைவொழியோ சப்போர்ட் பண்றவங்க கல்வி கற்றுக் கொடுத்தால் மட்டும் கொண்டு கிடையாது, வழிகாட்டுபவன் எவனோ, வாழ்க்கையின் அடிப்படையான விஷயத்தை உனக்கு கொண்டு கொடுப்பவன் எவனோ அவன் குரு. மூன்றாவதாக ஒரு மனிதனுக்கு புண்ணிய கர்மா என்பது இந்த குருவினுடைய அமைப்பில் கிடைக்கிறது. அதற்கடுத்து என்ன? தெய்வம். கண்டிப்பாக தெய்வத்தினுடைய அருட்கடாட்சம் இல்லாவிட்டால் நிச்சயமாக ஒரு மனிதனுக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே கேட்டீங்கன்னா அவனுக்கு தடையாத்தான் போகும். சில பேர் எத்தனை பேர் படிக்கிறாங்க, எத்தனை டிகிரி படிக்கிறாங்க, நிறைய உழைக்கிறாங்க, கடுமையான உழைப்பு இருக்குது. ஆனா வாழ்க்கையில உழைக்கிறோம். ஆனா எதுவுமே வாழ்க்கையில மிச்சப்படுத்த முடியல. ஓடிக்கே இருக்கிற சில பேருடைய வாழ்க்கையில 10 வருட காலகட்டங்கள் 15 வருட காலகட்டங்கள் ஒரு மிக சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க. அதற்கப்புறம் அவருடைய குடும்பமோ அல்லது உடல் சார்ந்த நோய்களோ அல்லது பொருளாதார தேக்க நிலைகளோ இது பூரா சொல்லக்கூடிய தன்மை எதற்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த சனி பகவானுக்கு இருக்குதான்னு கேட்டீங்கன்னா தெய்வத்தினுடைய அருட்கடாட்சம் இருந்தால் கண்டிப்பாக இருக்காது. நான் இந்த 30 வருஷமாச்சு இந்த ஃபீல்டுக்குள்ள கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட உலகம் முழுவதும் ஒரு 3000 மாணவர்களுக்கு மேல இதுக்கு சொல்லி கொடுத்துருக்கிற படிச்சுட்டு போயிட்டாங்க. அதுபோக பல ஆயிரக்கணக்கான மக்களை வாடிக்கையாளர்கள் நிறைய சந்திச்ச அனுபவம் எனக்கு. பெரிய பெரிய தொழில் சார்ந்தவர்கள், தொழிலை சார்ந்து நடத்துபவர்கள், பெருங்கொண்ட அதாவது செல்வந்தர்கள், அவர்களுக்கு ஏற்கனவே பூமியை வச்சுட்டு போனா அதை பாதுகாப்பவர்கள் பூரவே பாத்தீங்கன்னா என்னுடைய அனுபவத்தை கணக்குப்படி பார்க்கும் பொழுது அவர்கள் தெய்வீகத்தில் அந்த குடும்பம் கண்டிப்பாக தெய்வீகத்தில் ஒரு நல்ல அதாவது தெய்வ நிந்தனை இல்லாமல் தெய்வீகத்தை போட்டு புகழக்கூடிய தன்மை கொண்டவர்களுக்கு அவர்களுக்கு முன்னோர்கள் கொடுத்துட்டு போன விஷயத்தை வைத்து காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள். தனக்கு கிடைச்ச வாய்ப்பையும் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தெய்வத்தினுடைய அருள் கண்டிப்பாக வேணும். எவ்வளவுதான் ஒரு மனிதன் அறிவாளியாக இருந்தாலும் சரி, அவன் பாத்தீங்கன்னா செல்வந்தனாக இருந்தாலும் சரி, ஒரு தலைமை பொறுப்பு இருந்தாலும் சரி, அந்த அந்த நபருக்கு தெய்வத்தினுடைய அருட்கடாட்சம், பிரபஞ்சத்தினுடைய அருட்கடாட்சம் கிடைக்க வேண்டும். ஆகையினால ஒரு மனிதனுடைய புண்ணிய கர்மா சனி பகவான் 7லயோ 2லயோ சந்திரன் சனி சேர்வதனாலேயோ ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் சனி பகவான் கெடுப்பது இல்லை. அப்ப எதன் மூலியமாக கெடுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த 4 வகையான விஷயத்தின் மூலியமாகத்தான் ஒரு மனிதனுடைய பாவகர்மா செயல்படுகிறது. நீங்க மகாபாரதத்தை படிச்சீங்கன்னா மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று சொல்லக்கூடிய 4 மேல்களால் புறக்கணிக்கப்பட்டவன், துரத்தப்பட்டவன், இவர்கள் மூலியமாக அவமானப்பட்டவன் யாருன்னு கேட்டீங்கன்னா
கர்ணன் என்று சொல்லக்கூடிய சூரிய தேவனுடைய மகன் கர்ணன் தான் இந்த மாதா பிதா குரு தெய்வம் என்ற ஒரு 4 விஷயத்தினால் அவன்தான் அந்த கர்மத்திற்கு அதிபதியாக இருக்கிறான். கர்ணனுக்குத்தான் உலகத்திலேயே 4 விதமான பொறுப்புகள் உள்ளவர்களுக்கு கைவிடப்பட்டிருக்கிறார். கர்ணன் யார்? சூரியனுடைய மகன். எப்படி பெற்றால் குந்தி? மந்திரத்தை சொன்னதனால பெற்றாள். உரறிய பெறாத பிள்ளை என்ற காரணத்தினால் அவள் ஆற்றில் அனாதையாக்கப்பட்டாள். அப்பொழுது அவன் தாயும் தகப்பனும் கைவிடப்பட்டார்கள். அடுத்து ஒரு சத்திரியனாக இருப்பதற்கு, ஒரு நாட்டை ஆள்வதற்கு, அரசனாக இருப்பதற்கு, ஒரு குரு வித்தை தெரிந்த ஒரு இடத்தில் ஒரு போட்டியாளராக இருக்கும் பொழுது அங்கே துரோணாச்சாரியார் பாத்தீங்கன்னா குரு என்பவன் கர்ணா பொந்தையினங்களிடா அர்ஜுனனோடு போட்டியிடுவதற்கு நீ சத்திரியனா, நீ எந்த குலத்தில் பிறந்தவன், நீ சத்திரியனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லிக் கொடுத்த குரு மூலியமாகவே குருவால் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த தனக்கு சாதகமான விஷயத்தை குரு பகவான் தனக்கு சாதகமான விஷயத்தில் இருக்கிறனால கர்ணனை போட்டிக்கு அழைக்காமல் நீ சத்திரியனாக இல்லை, நீ ஒரு தேரோட்டினுடைய மகன், நீ அனாதை என்ற குருவினுடைய ஒரு குரு கொடுக்கக்கூடியவன். குரு யாரு? தன்னுடைய மாணவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையையும் வழியையும் அறிவையும் சொல்லிக் கொடுக்கக்கூடியவன். அந்த நேரத்திலேயும் குருவினால் கைவிடப்பட்டவன் கர்ணன். கடைசியில் என்ன கேட்ட, மகாபாரத போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அர்ஜுனன் பிள்ளை எய்து ரத்தம் போயிட்டு இருக்கு, உயிர் போகல. அப்ப கண்ணன் நினைக்கிறான், கண்ணன் யார்? கடவுள். கடவுள் மனிதனாக பிறந்தவன். அவன் பிரபஞ்சத்தில் எது நடக்கும் எது நடக்காது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளக்கூடியவன். அப்ப கடவுள் என்ன பண்றான், ஒரு யாசக வேடம் போட்டு அவன்கிட்ட போய் தெய்வம் மனிதனாக மாறி கடவுள் அவன்கிட்ட போய் உலகத்திலே எந்த கதைகளையும் மனிதன் தான் கடவுள் யாசிப்பான், ஆனால் கடவுள் யாசித்தவன் யார் என்று சொல்லி கேட்டீங்கன்னா கர்ணன். கடைசியில போய் கர்ணா தர்மபுரம் கேட்கிறா, இந்த குற்றுயிரும் குலையுருமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நான் என்ன கொடுப்பேன் என்று சொல்லும் பொழுது, கர்ணா நீ செய்த தானத்தை எனக்கு தானமாக கொடு சொல்லிட்டு கடவுள் அந்த கர்ணன்ட்ட இருக்கக்கூடிய அனைத்து விஷயத்தையும் புடுங்கிடுறான். கர்ணன் இறக்குறான். எல்லாரும் சேர்த்து அழுகும் போது இந்த பூமி மாமா இந்த பூமி மாதா எழுந்து அந்த அந்த அம்மாவும் அழுகுது. ஏண்டா அழுகுறீங்க, எல்லாரும் அழுகுறீங்க, என்னுடைய இந்த உலகத்தில் இந்த பூமியில் ஒரு உத்தம மனிதன், ஒரு தர்மவான் உலகத்தில் இருக்கின்றானே என்று ஆதங்கப்பட்டிருந்த எல்லாரும் கூட்டு சேர்ந்து கொலை பண்ணிட்டீங்களா அப்படின்ற கணக்குல தான் நடக்கக்கூடிய விஷயத்திற்கு கர்மா என்பது சனி பகவான் கர்மகாரகன் என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மம் என்பது 7ல சனி உட்கார்ந்து இருக்கனாலேயோ, சந்திரனும் சனியும் சேர்ந்து புனர்வு உபாத தோஷத்தினாலேயோ, 2ல் சனி இருந்தால் குடும்பஸ்தானத்திலேயோ, 7ல இந்த மாதிரி 10ல இருந்தால் அப்படியோ, இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 1, 4, 7, 10 சனி பகவான் இருந்தால் காசிக்கு போ, மொட்டை எடு, அந்த சுடுகாட்டுல போய் நின்று, இந்த சுடுகாட்டுல போய் நின்று, எத்தனை பேர் போனாங்க, அதனால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன, அதனால் கிடைக்கக்கூடிய படம் என்ன? கேந்திரத்தில் லக்கணம் 1, 4, 7, 10 சனி பகவான் எடுத்து விட்டாலே காசிக்கு போனா அந்த கர்மம் தொலைஞ்சிரும் சொல்லி ஒருவர் சொல்லிட்டு போனார். அவர் என்ன காரணத்துக்காக சொன்னார்? அவர் பாத்தீங்கன்னா நெல்லையில் இருந்த வசந்தன், நெல்லை வசந்தன்ட்டு ஒரு மிகப்பெரிய ஜோதிடர். அவர் மாதிரி என்ன கேட்டீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அனுபவசாலி கிடையாது. அவர் இருக்கும் போதெல்லாம் யாரும் அவரை புகழ போட்டல. ஆனா அவர் போனதுக்கு அப்புறம் என்ன கேட்டீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிட்டாரு. ஏன் அவரை பத்தி பேசணும், நிலைப்பாடுகளை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு ஜோதிடன் என்பவன் யார்? மக்களுக்கு ஜோதிடத்தின் மூலியமாக நல்ல வழிகாட்டுதல் தன்மையை கொண்டு வருவன் தான் ஜோதிடர். லக்கணத்துல 4, 7, 10 அதாவது கேந்திரத்தில் சனி பகவான் இருந்தால் அது கர்மதோஷம். காசிக்கு போகணும், மொட்டை எடுக்கணும். இந்த மொட்டை எடுக்கிறது கீழே பாத்தீங்கன்னா கீழே விழுகாம மொட்டை எடுக்கணும். எத்தனை பேரு எதை தின்னா பித்த தெரியணும் போனாங்களே, இதற்குன்னா உண்டான ரிசல்ட் கிடைச்சதுன்னு கேட்டீங்கன்னா கிடைக்காது. அப்ப கர்மா என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, சனி பகவான் எப்பொழுது கர்மாவை செயல்படுத்துவார்? அப்ப ராசி மண்டலத்துல கிரகத்தினுடைய அமைப்புகள் என்ன? அவன் யோகமே செய்யவே மாட்டானா? அவன் யோகத்துக்கு உண்டான கணக்கு இல்லைன்னா அவனை எப்படி ஆயுள்காரகனாக, இந்த உயிரை காக்கக்கூடிய ஆயுள்காரகனாக எப்படி சனி பகவான் பொறுப்பேற்கிறான்? ஒரு மனிதனுடைய ஜீவன காரகனாக 10ஆம் இடத்துக்கு அதிபதி, 10ஆம் பாவக அதிபதி, 10ஆம் இடத்துக்கு உண்டான ஜீவனக்காரகன் சனி பகவான் சொல்ற ஒரு மனுக்கு வருமானம் இல்லைன்னா அவன் வாழ்க்கையில வாழ்ந்து பிரயோஜனம் இல்லையே.
அப்ப ஒரு காலகட்டத்திற்கு அவன் ஆயுளை கொடுப்பதற்குண்டான, ஆயுளை காப்பதற்குண்டான காரகனாகவும் சனி பகவான் இருக்கிறான், ஜீவனக்காரராகவும் சனி பகவான் இருக்கிறான். ஆனால் நம் ஜோதிடர்கள், நம்முடைய ஜோதிட நூல்கள் கண்டிப்பாக எனக்கு சனி பகவானை ஒரு தவறாகவே சித்தரித்து நம்ம வேண்டுகொள்ள கொண்டே தேர்ச்சி வச்சிருக்கிறது என்பதுதான் கணக்கு. சனி பகவான் எந்தெந்த இடத்தில் இருந்தால் மிகப்பெரிய ராஜயோகத்தை செய்வார், சனி பகவான் எந்த இடத்தில், எந்த கிரகத்தில், எந்த ராசி மண்டலத்தில் இருந்தால் பாதிப்பை செய்வான் என்ற கணக்கை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு, சனி பகவானுக்கும் சுக்கிர பகவானுக்கும் எப்பொழுதுமே ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. சனி பகவானுக்கும் சுக்கிர பகவானுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சனி பகவான் மகர ராசி மண்டலத்தில், குறிப்பிட்ட சனி பகவான் ஒரு ராசி மண்டலத்தில் இருக்க பிறந்தவர்கள் அவர்களுடைய ஊழ்வினை கருமாவை தப்பாமல் அனுபவிக்காது. அந்த சனி பகவான் லக்கணத்திற்கு கேந்திர திரிகோணத்தில் இருக்கலாம், லக்கணத்துக்கு சுபத்தன்மையாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். மகரத்தில் சனி இருப்பவன், அது மாதிரி மீனத்தில் சனி இருப்பவன், சிம்மத்தில் சனி இருப்பவன், இந்த 3 வகையான இடத்தில் சனி பகவான் இருக்க யார் பிறந்திருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் முன்ஜென்ம கர்மாவிற்கு தக்கபடி கண்டிப்பாக நினைக்கட்டா நிச்சயமாக அந்த சனி பகவான் கடுமையான பாதிப்பை செய்து தருவதற்கு உண்டான வாய்ப்பு உறுதியாக உண்டு. மகரத்தில் சனி இருக்க பிறந்தவர்கள் அவர்கள் என்ன கேட்டீங்கன்னா, காலபுருஷத்துக்கு 10ஆம் இடம், அங்கே செவ்வாய் உச்சப்படக்கூடிய காலத்துல அந்த இடத்துல சனி இருக்க பிறந்தவர்கள் இப்ப சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா 90, 91, 92 காலகட்டத்துல பிறந்தவர்கள் அவர்களுக்கு அவர்களுக்கு என்ன நட்சத்திரமாக இருக்கலாம், என்ன ராசியா இருக்கலாம், இல்லை என்ன லக்னமாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் இந்த மகரத்தில் சனி இருக்க பிறந்தவர்களுடைய வாழ்க்கை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு தன்னுடைய சுய ஜீவனத்திற்காக வேண்டி, இப்ப 90ல பிறந்தவங்களுக்கு 34 வயசு 35 வயசு ஆகுது, 90, 91, 92ல பிறந்தவங்களுக்கு அவர்களால் ஒரு சுயதொழில், தனக்குன்ற ஒரு தொழில், தனக்கு ஒரு அதிகாரமிக்க தொழிலை அவர்கள் செய்ய முற்பட்டால் கண்டிப்பாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா மகரத்தில் சனி பகவான் இருக்க பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் அந்த சனியினுடைய கிரக தோஷத்தை நிவர்த்தி செய்தால் மட்டும்தான் இந்த தன்னுடைய சுய தொழில், தனக்கு ஏற்படக்கூடிய தொழில், தனக்கென்று ஒரு தொழில், இப்ப முருகப்பெருமான் கோயில் போய் தனக்கென்று ஒரு பழனிமணியை உட்கார்ந்துட்டாருல, அது மாதிரி தனக்கென்று ஒரு தொழில் இல்லாமல் தகப்பனை சார்ந்தோ, அல்லது தாய் வழியை சார்ந்தோ, அல்லது நண்பர்களை சார்ந்தோ, அல்லது திருமணம் ஆகியிருக்குன்னா மனைவி மக்களை சார்ந்தோ, அல்லது அரசாங்கத்தை சார்ந்தோ, இல்ல பேங்கை சார்ந்தோ, இல்ல வீட்டில் இருக்கக்கூடிய நகையை சார்ந்தோ, ஏற்கனவே சொத்தி வச்சிருக்கின்ற சொத்தை சார்ந்துதான் இந்த மகர ராசி மண்டலத்தில் சனி இருக்க பிறந்தவர்கள் தன்னுடைய ஜீவனத்தை செய்ய முடியும் என்பதுல எந்த விதமான மாற்றம் இல்ல. அது ஜீவன கர்மா என்று பெயர். என்ன கர்மா என்று பெயர்? மகர ராசி மண்டலத்தில் சனி பகவான் இருந்தால் ஜீவன கர்மா. எப்பொழுதுமே அதுக்கு அடுத்தபடியாக மீனராசி மண்டலத்துல சனி பகவான் எடுத்து விட்டாலே அது என்ன கர்மா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கர்மாவனுடைய கணக்குல வந்து அடிப்படை தத்துவத்துல கொடுக்குறாங்க. நீங்க மீனராசி மண்டலத்தில் சனி பகவான் யாருடைய ஜாதகத்தில் பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், ரேவதி 4 பாதத்தில் யாருக்கு சனி பகவான் இருந்தாலும் அது மோட்சராசி மண்டலம், அது குருவினுடைய வீடு. அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மீனராசி மண்டலம் குரு பகவான் ஒரு ஜாதகத்திற்கு யார் என்று சொன்னால் தன்னுடைய தகப்பனுடைய பூர்வீகம், அது அவனுக்கு இருந்தாலும் பலனளிக்காமல் போய்விடும், அல்லது ஏதோ ஒரு வகையில் பங்கமாகும். அப்படி இல்லை அப்படின்னா தான் பெற்ற குழந்தைகள் மூலியமாக ஒண்ணு கடைசி காலகட்டத்தில் கடுமையான நோய்நொடிகளோ, இல்ல குழந்தைகள் மூலியமாக அவமானங்கள் வாழ்க்கையை தன்னைத்தானே தேர்ந்தெடுக்கிறது, அல்லது தன்னுடைய சொத்துக்களை பூரா தேவையில்லாமல் அழித்து விடுவது. பெரும்பாலும் மீனத்தில் சனி பகவான் இருக்க பிறந்தவர்கள் தான் ஒண்ணு இந்த ரியல் எஸ்டேட்டு, அது போய் ஷேர் மார்க்கெட்டு, கிறிஸ்டோ கரன்சி, இந்த சீட்டு போட்டு பண்றது, 1க்கு 2ஆ கொடுக்கறதுன்ற வந்து அதிகபட்சமாக ஏமாறக்கூடியவங்கன்னா, அதாவது என்ன கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில உடனடியாக சடனா நம்ம வாழ்க்கையில முன்னேறி வந்துடலாம் அப்படின்ற மாதிரி உள்ள சூழ்நிலை உள்ளவங்கள் பூராமே மீனத்தில் சனி பகவான் இருக்க பிறந்தவர்களுக்கு அதிகமாகும். இது வந்து என்ன கர்மா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது மத்தியம கர்மா என்பதை சனி பகவானுடைய தனிப்பட்ட முறையில் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய ராஜ ரகசியம். நீங்க இதுக்கு முன்னாடி படிச்சிருந்தீங்களா என்னன்னு தெரியல, இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறேன்.
மகர ராசி மண்டலத்தில் இருந்தால் அது சனி பகவான் தொழில் பெறுமா. அதுபோல என்கிட்ட மீனராசி மண்டலத்தில் ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா பூர்வ புண்ணியத்தையும் தன் பெற்ற பிள்ளைகள் மூலியமாக அடையக்கூடிய மத்தியகர்மா. அதுபோக என்னங்கன்னா விஷகர்மாவாக சனி பகவான் செயல்படுவார். எப்பொழுது என்ன கேட்டீங்கன்னா, சிம்ம ராசி மண்டலத்தில் யாருக்கு சனி பகவான் அமர்ந்திருக்கிறாரோ, அது என்ன லக்கணம் இருக்கு, லக்கணாதிபதி படுத்திருக்கிறார், லக்கணத்துக்கு சுபத்தன்மை வாய்ந்திருக்குது, அதெல்லாம் எல்லாம் ஓகே. இந்த சிம்மத்தில் சனி பகவான் இருப்பவருக்கு பெரும்பாலும் பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சாயா கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள்ல ராகு கேதுகளுக்கு சம்பந்தம் கண்டிப்பாக. நீங்க அந்த சிம்மராசி மண்டலத்துல 2 வருஷத்துல யாரு பிறந்திருந்தாலும் சரி, ராகுகளுக்கும் கேதுக்கும் செவ்வாய்க்கும் ஒரு தொடர்பு இல்லாமல் இந்த சிம்மத்தில் சனி பகவான் இருக்க பிறந்தவர்கள் இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை. அதே சமயத்துல இந்த செவ்வாய் வீட்டுல வந்து சனி பகவான் இருந்து கூட ராகு இருந்தால், சூரியன் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நீ உழைச்சாலும் உழைக்காட்டாலும், பணம் வச்சிருந்தாலும் வைக்காட்டாலும், நாம் செய்யக்கூடிய விஷயங்களை ஆத்மார்த்தமாக ஜீவனோடு செயல்படுவதற்கு முக்கியமான மூல காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா, எப்படி 10ஆம் பாவகாதிபதி 10வது ஜீவனகாரர்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் தொழிலுக்கு காரகனாக இருந்தாலும், அவன் பலமாக இருந்தாலும், அவன் ஒரு சாதாரணமான தொழில் பண்ண முடியும், வருமானம் பண்ண முடியும், குழந்தை குட்டிகளை காப்பாற்ற முடியுமே ஒழிய, அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய உழைப்புக்கேற்ற அபிவிருத்தி இருப்பதற்கு முக்கியமான மூல கிரகம் எது கேட்டீங்கன்னா, சூரியனுடைய பலம் இல்லாமல் யாருடைய வாழ்க்கையிலையும் வந்து பாத்தீங்கன்னா, நிச்சயமாக அவர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு அபிவிருத்திகள் இருப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. அதுபோக சூரியனுடைய வீட்டில் ராகுவும் சனியும் இருந்து விட்டாலே அவர்கள் எதிரிகள் ஜாஸ்தியாகி விடுவார். அதுபோக தனக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தொழில் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கூட இருக்கிறவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த படம் போட்ட முதலாளிய ஜால்ரா போட்டு அவனை வந்து பண்ணக்கூடிய தப்புக்களை வந்து தெரியாத அளவுக்கு கூட இருக்கிறவ, முதலாளியோட கூட இருக்கிறவ, அவன் ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துல இவன் ஒரு 50 கோடி வச்சு படம் போட்டு முதல் பண்ணக்கூடிய முதலாளிக்கு கூட இருக்கிறத 6 வருஷம் 7 வருஷத்துல அவன் முதலாளி ஆயிடுவான். இவன் அவன மாதிரி வேலை. ஏன்னா சிம்மராசி மண்டலத்தில் ராகுவும் சனியும் அவ்வளவு சிறப்பான ஒரு யோகங்களை தருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. சில பேர் பெரிய பெரிய மெண்டு வச்சிருப்பாங்க, பெரிய பெரிய தொழில் பண்ணுவாங்க, 200 கோடி 100 கோடி 500 கோடி பண்ணுவாங்க. திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு எந்த விதமான விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா கடைசியில சாதாரணமாக இருப்பாங்க. சொல்ல முடியாத வேதனைகள் இருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் ஜாதகத்துல உற்று நோக்கி பாருங்க, அங்க 7 சனி 8 சனி 10 சனி எல்லாம் வேலை செய்யாது. அட்டமாதிபதி வேலை செய்ய மாட்டா, விரையாதிபதி வேலை செய்ய மாட்டா. அப்ப 3ஆம் இடம் 6ஆம் இடம் 8ஆம் இடம் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அவபாவகங்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தோல்வியையும் வெற்றியையும் நிர்ணயம் செய்கிறாங்கன்னா கிடையாது. அப்ப சிம்மத்துல சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நிறைய பெரிய லெவல்ல இருந்து சீட்டு கட்டு மாதிரி யார் சரிவாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சிம்மராசி மண்டலத்தில் சனி பகவான் ராகு கூடு இருக்க இணைந்த பிறந்தவர்கள் அல்லது ராகுக்கும் சிம்மராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய தொடர்புகளுக்கும் ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. இந்த சிம்மராசி மண்டலம் சனியோ அல்லது ராகுவோ சம்பந்தப்பட்டிருந்தால் அவர்கள் வந்து வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை வைத்தாலும், கடைசி காலகட்டத்தில் கூட 50 வருஷம் அவர்களுக்கு ஒரு உச்சநிலையை கொடுத்து அல்லது 60 வருஷம் ஒரு உச்சநிலையை கொடுத்து கடைசி காலகட்டத்தில் அத்தனையும் மண்ணோடு மண்ணாக்கக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சனி சூரிய அதாவது சிம்மராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கும் ராகு பகவானுக்கும். சிம்மராசி மண்டலத்தில் கேது பகவான் சனியோடு சேர்ந்து இருந்தாலும் சரி, இல்ல தனியா இருந்தாலும் சரி, கேதுக்கு சிம்மராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய கேதுக்கு ஒரு மிகப்பெரிய அபூர்வமான சக்தி உண்டு. என்ன சக்தி அப்படின்னா, அதாவது தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஜீவனத்திற்காக வேண்டி அந்த மனிதன் செய்வதற்கு முற்பட்டால் அவன் யோசிச்சு 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 அது போய் என்ன கேட்டீங்கன்னா, லண்டனுக்கு புறப்படக்கூடிய பிளைட்டு இவங்க புறப்பட்டு லண்டனே போனதுக்கு அப்புறம் தான் இவன் இந்த பிளைட்டுக்கு போலாமான்னு யோசனை. காலம் கடந்து சிந்திக்கக்கூடிய தன்மை எதுக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த சனி பகவான் கேதுனுடைய வீட்டுல கேது பகவான் சூரியனுடைய வீட்டில் இருக்கிறவங்களுடைய கணக்கு. சில பேருடைய வழிகாட்டுதல், சில பேருடைய அறிவுரைகள் முக்கியமாக தோற்று போவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, சிம்மராசி மண்டலத்தில் யாருடைய ஜாதகத்தில் கேது பகவான் இருந்தாலும் சரி, அவருடைய அறிவுரைகளும் ஆலோசனைகளும் கண்டிப்பாக 1000% தோற்பது உறுதி.
அதுவும் சனி பகவான் இருந்து விட்டால் அவர்கள் ஆலோசனையை நல்ல ஆலோசனை சொல்ற மாதிரி சொல்லி அதன் பின்னால் போய் கடைசியில அதாவது எனக்கு நான் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்க கதையா வாழ்க்கையில் நொந்து நூலாகி போறதும் உண்டு. அப்ப சனி பகவான் எந்தெந்த இடத்தில் தன்னுடைய அதாவது என்னன்னா ஒரு மனிதனுடைய ஜீவனத்தை எப்பொழுது தடைப்படுத்துவான் என்று சொன்னால் மகர ராசி மண்டலத்தில் தொழில் செய்ய விடாமையே தடைப்படுத்துவார், மற்றவர்களை சார்ந்தே வாழக்கூடிய கட்டாயத்தில் தடைப்படுத்துவார். மீன ராசி மண்டலத்தில் சனி பகவான் இருந்து விட்டாலே அந்த ஜாதகனுடைய அடிப்படையில கணக்கிட்டு பார்க்கும்போது பூர்வ புண்ணியத்தினுடைய அமைப்பை முடிச்சு கட்டிடுவார். அப்ப பாட்டை பூட்டை சேர்த்து வச்சதெல்லாம் சன்ன சன்னமா 10 ஏக்கர் 5 ஏக்கர் ஆகி போய் 5 ஏக்கர் 3 ஏக்கர் ஆகி போய் 3 ஏக்கர் 2 ஆகி கடைசியில இவன் அடுத்த குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது 50 சென்ட் 10 சென்ட்டுக்கு வந்து பிரிச்சு பார்க்கும்போது 3 சென்ட் தான் இருக்கும். நல்லா உற்றுநோக்குங்கள். இதை என்ன கேட்டா யாரையும் பழி சொல்வதற்கோ அதெல்லாம் கிடையாது. ஒரு யூடியூப் நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னா சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு நீங்களும் நேரத்தை விரயம் பண்ணி பண்ணும்போது அனுபவ ரீதியான சில உண்மைகளை பாருங்கள். கண்டிப்பாக லக்கணத்துக்கு இந்த லக்கணத்துல 2ல சனி உட்கார்ந்தா குடும்ப தோஷம், 7ல உட்கார்ந்திருந்தா கலசர தோஷம், இந்த ராகு தோஷம், சனி ராகு சேர்ந்திருந்தா என்னென்னமோ சொல்றாங்க. இதை விட ஒரு அன்பான வேண்டுகோள் என்னுடைய ஜோதிட நண்பர்களுக்கு உங்களை பணிவா கேட்டுக்கிற இந்த சந்திரன் சனியை சேர்ந்திருந்தா புனர் உபாக தோஷம் சொல்லிட்டு 10 வயசு பிள்ளைகளுக்கும் 15 வயசு பெண்களுக்கும் ஜாதகம் பார்க்க போற தாய்மார்கள்ட்ட உங்க பிள்ளைக்கு சந்திரன் சனி சேர்ந்து இருக்குது, அந்த ஜாதகம் ஓடி போயிடும், பிள்ளைய பத்திரமா பார்த்துக்கிறதுன்னு சொல்லக்கூடிய ஜோதிட அன்பர்களுக்கு அன்பான வேண்டுகோள். சந்திரன சனி சேர்க்கை மிகப்பெரிய அற்புதமான சேர்க்கை என்பதை யாரும் மறந்தாங்க. இதே வார்த்தையை உங்களுடைய குழந்தைகளுக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு சந்திரன் சனியும் இருந்திருந்தால் எத்தனை குழந்தைகள் எத்தனை தாய்மார்கள் ஒரு ஜோதிடத்தை போகும்போது சந்திரன் சனி நினைவிருக்கக்கூடிய காலகட்டத்துல இதுவே ஆயிருக்காது. 10 வயசு குழந்தைக்கு சந்திரன் சனி சேர்ந்திருக்குது, இந்த புள்ள கேரக்டர் மாறி போயிடும், பத்திரமா வச்சுக்கிறீங்கன்ட்டு அந்த நிமிடத்தில் இருந்த அந்த தாய், அந்த பெண்ணை பெற்ற தாய் அடிமையில நெருப்ப கட்டிக்கிட்டு ஒரு சின்ன இது காணா போனா கூட விளையாடம் காண போனா கூட அந்த பெண்ணுடைய அமைப்பு பற்றி இந்த வீரா போன ஜோசிகாரன் சொன்னதுனால அவன் மெயின்டுக்குள்ள நமக்குள்ள ஓடிடுவான்ட்டு மந்திரங்கள் சொல்ற மாதிரி அந்த குழந்தைக்கு உருவேற்றி மனதுல ஒரு அழுத்தத்தை கொடுத்து ஜோசியம் பார்க்கும்போது சந்திரன் சனி இருக்கிறதுனால திருமணம் ஆகாதுன்னு சொல்ற காரணத்துல இந்த பெண் ஜாதகத்திலேயே அப்படித்தானே இருக்குது, நம்ம பண்ணா ஏன் ஆகாதுன்ற ஒரு கண்டிஷனுக்கு அனுபவ ரீதியாக பல பெண்களுடைய வாழ்க்கைகள் சீரழிப்பதற்கு ஜோதிடம் முக்கிய காரணமாக இருக்கிறது. ஜோதிடர்களும் முக்கிய காரணமாக இருக்கிறார். இந்த சரவண பாபா ஜோதிட அறிவாலயத்துல தயவு செய்து ஜோதிடம் என்பது மக்களுக்கு நல்வழிப்படுத்துவது. ஒரு மனிதனுக்கு உடல் ரீதியாக பாதிப்புகள் இருந்தால் மருத்துவரிடம் செல்லும் போது அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதை குணப்படுத்துவதற்கு உண்டான வேலையைத்தான் மருத்துவம் செய்ய முடியுமே. ஒரு ஜோதிடம் கட்ட காரணத்தினால் தயவு செய்து என்ன கேட்டா பெண்களையோ மற்றவர்களையோ அவர்களுடைய வாழ்க்கை என்ற விஷயத்தில் உங்களுக்கு ஜோதிடம் தெரியும் என்ற ஒரு காரணத்தினால் தயவு செய்து அவங்களுடைய வாழ்க்கையோட விளையாட இப்போதைக்கு நான் சொல்ற சவால் பண்றேன். நீங்க தமிழகத்தில் 50 வருஷம் நீங்க ஜோதிடம் பார்த்தவர்களா கூட இருக்கலாம், அல்லது பெரிய பெரிய ஜோதிடராக இருக்கலாம், பெரிய பெரிய விளம்பரம் வரக்கூடிய டிவி சேனல்ல வரவங்களா இருக்கலாம். நீங்க ஜோதிட வித்துவானாக இருங்க, பீஷ்மராக யாராவது இருங்க. நம்ம ஜோதிடத்தை சொல்லக்கூடிய சந்திரன் சனி சேர்க்கையினுடைய கணக்குகளுக்கு ஒரு பெண்ணுடைய ஜாதகத்திற்கு ஆணுடைய ஜாதகத்திலேயோ அவனுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் காம உணர்வுகளுக்கு அவன் அதிகமாக இருப்பான், அவன் காம கொடூரமாக இருப்பான், அல்லது பெண்ணாக இருந்தால் அப்படி இருப்பான் என்பதை யாராவது ஒருவர் ஜோதிட ரீதியாக அறிவியல் ரீதியாக கிரக ரீதியாக சாஸ்திர ரீதியாக யாராவது நிரூபணம் செய்தால் இதை சவாலாவே விடுற யாரு பார்த்தாலும் சரி, எந்த ஜோதிடர் பார்த்தாலும் சரி திமிர்ல பேசுறதுன்னு நினைக்காதீங்க. பல பேருடைய வாழ்க்கையில ஜோதிடம் என்ற முறைகளை கெட்டு குட்டிச்சவர் பண்ணி அவங்களை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது பல ஜோதிடர்கள். வேதனையா இருக்குது. அப்படியே உங்களுக்கு ஏதாவது சந்திரன் சனி சேர்க்கை புறவு பாகத்தை சொன்னீங்க 1000 நூலை எழுது. நீ உலகத்திலேயே பெரிய அப்பாடக்கராக இருந்தாலும் சரி, சந்திரன் சனி சேர்க்கை ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிச்சயமாக அந்த புள்ள தன்னுடைய வாழ்க்கையில் பாத்தீங்கன்னா கற்பத்திற்கு களங்கம் விளைக்கக்கூடிய எண்ணங்களாக இருப்பார் என்று சொல்லி யாராவது ஒரு ஜாதகம் கொடுங்க, அவர்களுக்கு சவாலா விடுற 5 லட்சம் ரூபாய் நான் சும்மா தர்றேன். இப்படி சனி பகவானை வைத்து கலியுக சக்கரவர்த்தி அவன்தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில
நீ திருமணம் பண்ணாலும் சரி, தொழில் பண்ணாலும் சரி, வீடு வாங்கினாலும் சரி, அல்லது வீடு கட்டினாலும் சரி, உனக்கு என்ன பாவகமோ அந்த பாவகத்துல நீ வீடு வாங்க போறியா? வீட்டுக்கு உண்டான பாவகம் என்ன? ஒரு மனிதனுடைய பாவகம் என்ன? வீட்டுக்கு உண்டான பாவகம் செவ்வாய். இப்பதான் சொன்னாரு, பரணி சொன்னாரு. வீட்டுக்கு உண்டான பாவகம் ஒரு மனிதனுடைய நிலம் சார்ந்த விஷயத்துக்கு உண்டான பாவகம் செவ்வாய். செவ்வாய் நீச்சம் பண்ணவங்களுக்கு வீடு இல்லையா? செவ்வாய் உச்சம் பெற்றவனுக்கு பூரா எல்லாத்தையும் தெருவே ஊரே மிச்சம் வச்சிருதா? செவ்வாய் உச்சபலன் பெற்ற செவ்வாய். செவ்வாய் உச்சபலன் பெற்ற செவ்வாய் வந்து எதுங்கன்னா, செவ்வாய் திசையில ஜெயிலுக்கு போகாம இருந்து பல பேர் உயிர் போய் கண்ணு போய் தப்பிச்சவெல்லாம் பல பேர் உண்டு. சூரியன் உச்சமாயிட்டா அவன் ராஜ்யத்தை ஆழ்வான், பெரிய புகழ் பெறும். எங்க உச்சமானவனை எவனாச்சும் உச்சப்பட்டிருக்கான்னு பாத்தீங்கன்னா, தவறான ஜோதிடத்தை தயவு செய்து வழிநடத்தார்கள். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க யாரை பத்தி வேணாலும் பேசுங்க, சனி பகவானை கண்டிப்பாக செய்தால் கர்மா உங்களுக்குத்தான், உங்களுடைய சந்ததிகளுக்குத்தான். நீங்க செய்யக்கூடிய கர்மா உங்களுடைய சந்ததிகளுக்கு நீங்க விளைத்து விடாதீர்கள். ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு அன்பான வேண்டுகோள். எனக்கே ஜோதிடர்களுக்கு அறிவுரை சொல்வதற்கு உண்டான தகுதியும் இருக்கிறது, அனுபவம் இருக்கிறது. அந்த ஒரு ஆதங்கத்தில் தான் சொல்றேன்.